السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தை நோன்பின் மூலமாகவும் நல்லறங்கள் மூலமாகவும் கழித்துவிட்டு ஷவ்வால் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலான் மாதத்திலே நாம் செய்த நல்லறங்களையும் வணக்க வழிபாடுகளையும் மீதமிருக்கின்ற எல்லா மாதங்களிலும் தொடர்ந்து செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கும் சிறுபான்மை சமுதாயத்திற்கும் சோதனையான காலகட்டத்தில், உச்சகட்டமான சோதனையான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் வாழ்வதா வீழ்வதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு இந்த ஜும்மாவை நாம் சந்திக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன, எந்த காரியங்களை நாம் கடைபிடித்தால் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வெற்றியை தருவான் என்பதை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனின் மூலமாக, அல் ஹதீஸின் மூலமாக மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் வரக்கூடிய காலங்களிலே வெற்றி என்பது இஸ்லாமிய சமூகத்திற்கு நிச்சயமாக மலரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே பேசுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். 4 தன்மைகள். இந்த 4 தன்மைகள் இஸ்லாமிய சமூகத்திடம் இருக்குமானால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஒன்று இஸ்பீரு,
நீங்கள் பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். வசாபிரு, யாரிடம் பொறுமை இல்லையோ அவருக்கு நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று உபதேசம் செய்யுங்கள். மூன்றாவது வராபித்து, ஒற்றுமையாக நீங்கள் இருங்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை மட்டும் பயந்து கொள்ளுங்கள். இந்த 4 தன்மைகள் இருக்குமானால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உங்கள் வசம் வந்துவிடும் என்பதாக அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவிற்கு சென்ற 5ஆம் ஆண்டு, அதாவது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு, இஸ்லாமிய சமூகத்திற்கும் யூதர்களுக்கு மத்தியிலே ஒரு போர் நடைபெறுகிறது. அஹ்ஸாப் யுத்தம் என்றும் சொல்வார்கள், கந்தக் யுத்தம் என்று சொல்வார்கள், அகல் யுத்தம் என்றும் சொல்வார்கள். ஹதீஸ்கள்ல 3 வகையாக பதிவு செய்யப்படுகிறது. 3 ஒரே போர்தான். மதீனாவில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை அவர்கள் வளர்ந்து கொண்டே செல்கிறார்கள். உலகளாவிய அளவிற்கு இஸ்லாம் வினாடிக்கு வினாடி விரிந்து கொண்டே செல்கிறது என்பதை கண்ணுற்ற மக்காவிலும் மக்காவை சுற்றிலும் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு ஜென்ம விரோதிகளாக அன்றும் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு கூட்டங்களாக பிரிந்து வாழ்ந்தாலும் கூட ஜாதி அடிப்படையிலே பனு உலைர் என்று சொல்லப்படுகின்ற யூதர்களும் பனு குறைலாய் கோத்திரத்தை சார்ந்த யூதர்களும் அவர்களெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை தாக்குவதற்காக ஒன்று சேர்ந்து கொண்டு மதீனாவை தாக்க வேண்டும், முஸ்லிம்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். பொதுவாக அரபிகளை நாம் எடுத்துக்கொண்டால் ஜாதி ஜாதியாகத்தான் அவர்கள் பிரிந்து வாழ்வார்கள். குலம் குலமாக, கோத்திரம் கோத்திரமாக, இன்றைக்கு கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இந்தியாவிலே தலை தூக்கி நடமாடுவதை போன்று அரபிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒற்றுமையாக வாழ மாட்டார்கள். நீ அந்த குலம், நான் இந்த குலம், நீ அந்த கோத்திரம், நான் இந்த கோத்திரம், உன்னை விட நான் தான் சிறந்தவன், சதாவும் சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். வேற்றுமை அவர்கள் பாராட்டுவார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை தாக்க வேண்டும் என்று வரும்பொழுது சாதிகளை மறந்து ஒன்று சேர்ந்து விடுவார்கள். இன்றைக்கும் இந்தியாவிலே அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். சாதி மோதல்கள், சாதி சண்டைகள் நடைபெறும். ஆனால் இஸ்லாத்திற்கு எதிராக சாதிகளை மறந்து ஒன்று சேர்ந்து விடுவார்கள். இது இன்றைக்கல்ல, அன்றைக்கும் அதே நிலைதான் இறை மறுப்பாளர்களிடம் அதிகமாக காணப்பட்டது. யூதர்கள் என்ன செய்றாங்க? வேற்றுமையில் அவர்களுக்கு ஒரு ஒற்றுமை இஸ்லாத்தை அளிக்கின்ற பொழுது. ஆனா இஸ்லாத்தில் என்ன தெரியுமா? ஒற்றுமையாக நாம் வாழ்வோம், இங்கே ஜாதிகள் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பிரச்சனைகள் இஸ்லாத்திலே கிடையாது. ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருப்போம். இஸ்லாத்திற்கு எதிராக சிஏஏ போன்ற ஒரு சட்டம் அமல்படுத்தப்படுமானால் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம். ஆனால் தேர்தல் என்று வரும் பொழுது தனித்தனியாக நாம் பிரிந்து விடுவோம். வேற்றுமையில் அவர்கள் ஒற்றுமை கண்டார்கள், எனவே வெற்றி பெற்றார்கள். ஆனால் நாம் ஒற்றுமையில் பதவிக்காக, ஓட்டை வாங்க வேண்டும் என்பதற்காக ஒற்றுமையாக இருக்கின்ற இந்த சமூகம் தேர்தல் நேரத்தில் சுயநலத்திற்காக பிரிந்து விடுகின்ற காரணத்தினால் நம்முடைய தோல்வியின் ரகசியம் அதுதான் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். யூதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு மதீனாவை தாக்கலாம் என்று முடிவு செய்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அடைகிறது. உடைய ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பெரும் உயர்மட்ட குழு சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டினார்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் பெரும் சஹாபிகளை மதீனாவிலே ஒன்று சேர்த்து யூதர்கள் நம்மை தாக்க வருகிறார்கள், மதீனாவையும் மதீனாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாப்பான், இருந்தாலும் நாமும் ஒரு முயற்சி செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் என்று கேட்கின்ற பொழுது சில சஹாபிகள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஆட்சி நம் கையில், மதீனாவை நாம் தான் ஆட்சி செய்கின்றோம், எனவே எதிர்த்து நாம் போரிடுவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போர் வேண்டாம், போரை நான் விரும்பவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரை கூட விரும்பியதாக எதிரிகள் கூட பெருமானாரின் மீது அவதூறாக இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். போர் வேண்டாம், வேற ஏதாவது நல்ல யோசனை இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது பாரசீக நாட்டை சார்ந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், மதீனாவை சுற்றிலும் ஒரு பெரிய அகழியை நாம் தோண்டுவோம். அகழ் என்று சொன்னால் பெரிய குழி. மதீனாவை சுற்றிலும் ஒரு பெரிய அகழியை நாம் தோண்டுவோம். இன்னைக்கு வேலூர் கோட்டையை சென்று பாருங்கள், கோட்டை நடுவிலே இருக்கும், சுற்றிலுமாக அகழ் தோன்றி அதிலே தண்ணீரை விட்டு முதலைகளை உள்ளே இறக்கி விடுவார்கள். ஏன்னா இறங்கி எதிரிகள் அந்த கோட்டையை தாக்க முடியாது, இறங்கி வந்து அடிக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி அகழியை நாம் தோண்டுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது இவர் பாரசீக நாட்டை சார்ந்தவர், இவருடைய யோசனை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் மறுக்கல. தன்னை விட தரத்தில் குறைந்தவராக இருந்தாலும், மதீனாவிற்கு அப்பாற்பட்ட ஒரு நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக சஹாபாக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், வாருங்கள், நானும் சேர்ந்து உங்களோடு அகழியை தோண்டுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடப்பார, மண்வெட்டி எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு அந்த அகழியை தோண்டுவதற்காக புறப்படுகின்றார்கள். சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 4098வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ உள்ள அரசியல் தலைவர்களை பாருங்க, ஆன்மீக தலைவரை பாருங்க, நீ போய் அடிச்சுட்டு வாடா, நீ போய் நாட்டை பிடித்துக் கொண்டு வா, நான் ஏசி அறைகளை தூங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி அல்ல, சஹாபாக்களோடு களத்தில் குதித்தார்கள். அவர்களும் மண்வெட்டியை போட்டாங்க, கடப்பாறையை போட்டாங்க, மண்ணை சுமந்தார்கள். ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. சஹல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹந்தக் வஹும் யஹ்ஃபரூன். சஹாபாக்கள் குழியை தோண்டுகின்ற பொழுது நாங்கள் ரசூலுல்லாஹோடு இருந்தோம். நஹ்னு நன்குலு துராப அலா அக்தாதினா, எங்கள் தோள் புஜங்கள் மீது மண்ணை சுமந்தோம். சஹாபாக்கள் சொல்றாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா. வாழ்க்கை என்பது துன்யாவுடைய வாழ்க்கை அல்ல. இன்னைக்கு நாம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரம், ஆகிரத்து வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்று நாம் நினைக்கின்றோம். ஆகிரத்துடைய வாழ்க்கையோடு இந்த வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒரு வாழ்க்கையே கிடையாது. 60 வருஷம் 70 வருஷம் நம்ம வாழ போறோம். ஆனா ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவே கிடையாது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா. வாழ்க்கை என்றால் ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் சத்தியமான வாழ்க்கை. எனவே ஃபக்ஃபிர் லில் முஹாஜிரீன வல் அன்சார், இந்த குழியை தோண்டக்கூடிய முஹாஜிர்களையும் மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் மற்ற நாட்டவர்களையும் யாரெல்லாம் நீ மன்னித்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி தோண்டக்கூடிய சஹாபிகளுக்காக துஆ செய்கின்றார்கள். கந்தக் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த காலகட்டம் கடுமையான குளிர். மதீனால மக்காவிலும் பனி அதிகமாக இருக்கும், மதீனாவில் பயங்கரமான பனியாக இருக்கும். இப்ப கெட்டடங்கள் எவ்வளவு வந்துருச்சு, இப்ப போனா கூட மதீனாவுடைய பனியை நம்மளால தாங்க முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில்
கட்டிடங்கள் கிடையாது, எல்லாம் ஓலை குடிசைகள். அதுவும் தொடர்ந்து இருக்காது. இங்க ஒண்ணு இருக்குதுன்னா 1 கிலோமீட்டருக்கு அங்க ஒரு சஹாபியுடைய வீடு இருக்கும். அப்ப அந்த குளிர் எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 2834வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஃபீ கதாத்தின் பாரிதா, பாரிதான குளிர்னு அர்த்தம், கதாத்துனா காலை பொழுதுன்னு அர்த்தம். அந்த குளிரான காலை பொழுதில் நாங்கள் குளியை தோண்டினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போவும் அந்த துவாவை செய்றாங்க. அப்பதான் சஹாபாக்கள் அந்த துவாவுக்கு பதில் கொடுக்கறாங்க. நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிகாதி மா பக்கீனா அபதா. நாங்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த பெருமானாருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு ஜிகாதி செய்து கொண்டேதான் இருப்போம். ஜிகாதை விட்டோம், நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று சஹாபாக்கள் கூறிய வார்த்தைகளையும் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, மற்றொரு அறிவிப்பை பாருங்கள். லௌலா அன்த மகுத்ததைனா, இறைவா நீ மட்டும் இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். வலா தசத்தக்னா, நாங்கள் தான தர்மங்கள் செய்திருக்க மாட்டோம். வலா சல்லைனா, நாங்கள் தொழுதிருக்க மாட்டோம். எங்கேயாச்சும் போய் மணி அடிச்சுட்டு இருந்திருப்போம், பூஜை பண்ணிட்டு இருந்திருப்போம். நீ கடவுளாக இருக்கின்ற காரணத்தினால், இறைவனாக இருக்கின்ற காரணத்தினால் தான் நாங்கள் நேர்வழி பெற்றோம். தான தர்மங்கள் செய்கின்றோம். தான தர்மங்கள் செய்வதில் உலகத்திலேயே முதலிடம் இஸ்லாமிய சமூகத்திற்குத்தான். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் புள்ளி விவரமாக கூறுகின்றார்கள். நேற்றைய தினம் ஈதுல் ஃபித்ரை நம்ம கொண்டாடினோம். ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கான ரூபாய்களை சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் நாம் தானமாக வழங்கியிருக்கின்றோம். அப்ப அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபஅன்சிலி ஸகீனத அலைனா, இறைவா எங்கள் மீது அமைதியை நீ இறக்குவாயாக. வஸப்பித்தில் அக்தாம இன்லாக்கைனா, எதிரிகளை நான் சந்திக்கின்ற பொழுது நாங்கள் பின்வாங்கி விடாமல் எங்கள் பாதங்களை உறுதியாக்கி வைப்பாயாக. நாங்கள் எதிர்த்து போரிட வேண்டும். எதிரிகளை பார்த்து கொண்டு நாம மைனாரிட்டியா இருக்கோம், அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்களே, அதை பார்த்து நாங்கள் பயந்து விடக் கூடாது. களத்தில் நின்று நாங்கள் ஒன்று போரிட்டு வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் ஷஹீதாகிவிட வேண்டும். இன்னல் உலாக்கது பகவ் அலைனா, நிச்சயமாக அவர்கள் யூதர்கள் குறைஷிகள் எங்கள் மீது வரம்பு மீறி விட்டார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம்ல, அன்னைக்கு பார்க்கிற ஒரு வீடியோல இளைஞர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, குச்சிகளை எல்லாம் விறகுகளை எல்லாம் அப்படி கூம்பு வடிவத்தில் வைத்து தீய ஊற்றுறாங்க. தீ கொழுந்து விட்டு எரிகிறது. பக்கத்துல யாருமே போக மாட்டேங்கிறான். ஒரு உயிரான ஆட்டுக்குட்டியை தூக்கி தீக்குள்ள தூக்கி போடுறாங்க. தீக்குள்ளால் தூக்கி எரிகிறார்கள். அது கத்துகிறது, வெளியே ஓடி வருகிறது. வெள்ளை நிறத்து ஆட்டுக்குட்டி உள்ள போயிட்டு வெளியே வரும்போது கருப்பு நிறமாக மாறிவிட்டு மறுபடியும் தூக்கி தீக்குள்ளால தூக்கி போடுறாங்க. ஈவு இறக்கம் இல்லாத ஒரு கூட்டம். மறுபடியும் அந்த ஆடு கத்திக்கின்றது. மூன்றாவதாக தீக்குள்ளால தூக்கி போட்டு ஒரு கம்பியால் அப்படி வெளியே வராம பிடித்து வைக்கிறார்கள். ஆடு செத்து விடுகிறது. ஆட்டை மாத்திரம் அல்ல, தங்கள் ஜாதியை விட கீழ் ஜாதி இனங்களையும் நெருப்பிற்குள்ளால் போட்டு அந்த மனித உயிர் என்றும் கூட பார்க்காமல் நெருப்பில் மூட்டுகின்ற கூட்டம் இன்றைக்கு மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் இருந்தார்கள். அதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்னல் உலாக்கது பகவ் அலைனா, இவர்கள் எங்கள் மீது வரம்பு மீறி அநீதம் செய்து விட்டார்கள். இதா அராது ஃபித்னத்தன் அபைனா, எங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை செய்வதற்கு இவர்கள் முன் வருவார்களேயானால் அதை உனக்காக நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். சஹாபாக்கள் உறுதிமொழி எடுக்கிறாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். ஹந்தக் யுத்தம், அந்த யுத்தத்திற்காக குழி தோண்டப்படுகிறது. சஹாபாக்கள் 3 நேரம் வயிறு முட்டை சாப்பிட்டாங்களா? சாப்பிடல. ஏன் சாப்பிடல? இல்ல சாப்பிடல. குழியை தோண்டுகின்ற பொழுது என்ன செய்யறாங்க? சஹாபாக்களுக்கு கடுமையான பசி. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? வயிற்றில் கல்லை கட்டி கொள்கிறார்கள். அன்னைக்கு காசால பார்க்கிறோம், பலஸ்தீன்ல காசால போர் நடக்குது. ஒரு சிறுவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த ஹதீஸின் அடிப்படையிலே ஒரு கல்லை எடுத்து தன் வயிற்றில் கட்டுகின்றான். எதற்காக? சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு சின்ன சிறுவன், ஒரு 6 வயசு 7 வயது தான் இருக்கும்.
அவன் பேட்டி கொடுக்கின்றான். கந்தக்கிற ரசூலுல்லாஹ் கெட்டலையா, சஹாபாக்கள் கெட்டலையா? அதே வாழ்க்கை தான் எங்களுக்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் வயிற்றில் கல்லை கட்டுகின்றோம். அந்த சிறுவனுடைய வீடியோ கண்களிலே கண்ணீரை வரவழைக்கின்றது. சஹாபாக்கள் கல்ல கட்டுறாங்க. சஹாபாக்கள் வயிற்றுல ஒரு கல்லு, ரசூலுல்லாஹ் வயிற்றுல 2 கல் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பசியோடு இருந்திருப்பார்கள்? ஹதீசுகள்ல வருகிறது, ஃபயுஸ்னஉ லஹும் பிஇகாலத்தின் சஹீலா, அதாவது கெட்டு போன கொழுப்பு, அந்த கொழுப்பிலே கோதுமை மாவை கலந்து சஹாபாக்கள் உணவாக உட்கொள்கின்றார்கள். கெட்டு போன கொழுப்புங்க. கெட்டு போன கொழுப்பு நம்ம நெய்யிலே மோந்து பார்ப்போம், ஒரு மாதிரி வாரத்தை துருவிக்கு போட்டுருவோம். கொழுப்பு, ஆடு மாட்டினுடைய கொழுப்பு இருக்கிற யூதர்களுக்கு அல்லாஹ் ஹராம் ஆக்கி வைத்தான். ஆனா நமக்கு அது ஹலால். கொழுப்பு நாம என்ன செய்யலாம்? பெரும்பாலும் கடைகளில் பிரியாணி வாங்கி சாப்பிட்றவங்க நெய்யா ஊத்துறாங்க, டால்டாவா ஊத்துறாங்க, கொழுப்பை உருக்கி கரைச்சிருவாங்க. அதான் நம்மளுக்கு கொழுப்பு கூடிக்கிட்டே இருக்குது. அந்த கொழுப்பை என்ன செய்றாங்க அப்படின்னா, கெட்டு போன கொழுப்பு, பசி தாங்க முடியவில்லை. அதாவது இக்கட்டான நேரத்தில் ஹராமான உணவை கூட இந்த மார்க்கம் ஹலால் ஆக்குகிறது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மதுபானம் மட்டும்தான் இருக்கிறது. இதை குடித்தால் தான் உயிர் வாழ முடியும் என்றால் அந்த நேரத்தில் மது நமக்கு ஹலால். பன்றி இறைச்சி மட்டும்தான் இருக்கிறது, அதை சாப்பிட்டால் தான் உயிர் வாழ முடியும் என்றால் அந்த நேரத்தில் அது ஹலால். தானாக செத்த பிராணி மட்டும்தான் கிடைக்கிறது, வேற உணவு இல்லை. அதை சாப்பிட்டா தான் உயிர் வாழலாம். உயிரை பாதுகாப்பது பரலை கடமை. எனவே அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம், மார்க்கம் அனுமதிக்கின்றது. அந்த அடிப்படையில கெட்டு போன ஹதீஸ்ல வருகிறது, வலகா ரீஹுன் முன்தீன். முன்தீன் அப்படின்னா நாச்சமுள்ள, நாச்சமுள்ள வாடை வரக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பில், கெட்டு போன கொழுப்பில் கோதுமை மாவை கலந்து பசியாறுகின்றார்கள். சில பேருக்கு தொண்டைக்கு கீழே இறங்கவே மாட்டாங்க. ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வபத்னுஹு மஅசூம் பில் ஹஜர், ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றிலும் கற்கள் கட்டப்பட்டது என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கந்தக் யுத்தத்துல எதிரிகள் வாராங்க. மதீனாவுக்குள்ளால போலான்னு பார்த்தா சுற்றிலும் அகழ் தோண்டப்பட்டிருக்கிறது. உள்ள இறங்கி வந்தா அந்த குழி அவங்களுக்கு கபர் குழியா மாறிடும். ஆனா எவனுமே குழிக்குள்ளால இறங்கி மதீனாவிற்குள்ளால் வரவில்லை. சில பேர் கல்லுதுக்கி எறிந்தாங்க. அந்த யூதர்கள் அம்பி எறிந்தார்கள். லேசான காயத்தோடு சஹாபாக்கள் திருப்பி தாக்குகின்ற பொழுது துண்டகான துணியகான யூதர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவங்க நாடுகளுக்கு ஓடிவிட்டார்கள். அல்லாஹ் மாபெரிய வெற்றியை கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இப்ப சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, பெருங்கொண்ட கூட்டம், யூதர்களின் கூட்டம். ஆனா மதீனால ஆயிரக்கணக்கானவர்கள் தான். அந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் கலங்கினார்களா? இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? அந்த கூட்டணியில கண்டவன்லாம் சேர்ந்திருக்கிறானே, நம்ம கூட்டில தன்னந்தனியா நம்ம இருக்கிறவ, அல்லாஹ் நம்மளுக்கு தோல்வியை தந்துருவானோ அப்படின்னு வயிற்றுல புளிய கரைக்குது. தேவையே இல்லை. அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால், அல்லாஹ்வை முழுமையாக நாம் வணங்கி வந்தால் வெற்றி நிச்சயமாக நமக்குத்தான் கிடைக்கும். அவர்களுக்கு தோல்வியை தான் தழுவார்கள். அவர்கள் டெபாசிட்டை இழந்து இனிமேல் இந்த கட்சிக்கே நாம் சேரக்கூடாது என்று நிச்சயமாக ஓடிவிடுவார்கள். ஆனால் நமக்கு இருக்கின்ற ஆயுதம் என்ன? ஒன்று ஈமான், பொறுமை. பொறுமையை ஏற வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும், கடைசியா அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் எப்ப நடக்குது? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. நோன்பு கடமையாக்கப்பட்ட புதியது. சஹாபாக்கள் சில பேர் நோன்பு வச்சிருக்கிறாங்க, சில பேர் நோன்பை விட்டுட்டாங்க, அனுமதியோடு நோன்பை விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிரிகள் ஆயிரக்கணக்கான பேர், எல்லாத்திலையும் ஆயுதம் இருக்கிறது, எல்லோரிடத்திலும் வாகனம் இருக்கிறது. ஆனா சஹாபாக்கள் 319 பேர். ஒரு ஹதீஸின் அறிவிப்பின் அடிப்படையில் இவங்களுக்கு ஆயுதம் இல்லை, வாகனங்கள் இல்லை, சரியான சாப்பாடு கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்தான்? இஸ்லாமிய சமூகத்திற்கு மாபெரிய வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் பேசுகின்றான் பாருங்கள், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின். இந்த நேரத்தில் நாம இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ்.
அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு உதவியை கொண்டு எத்தனையோ சின்னஞ்சிறிய கூட்டங்கள் பெரிய கூட்டங்களை எல்லாம் தோற்கடிக்க செய்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஆறுதலாக சொல்லி காட்டுகின்றார். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்ட்ட வாயை திறந்தே கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? மத்தா நஸ்ருல்லாஹ், யா அல்லாஹ், நாங்க உன்னை நம்பி வாழ்றோம், ஒற்றுமையாக நாங்கள் இருக்கின்றோம், உன்னிடம் பிரார்த்தனை செய்கின்றோம், எங்களுக்கு அடிக்கு மேலால் அடி விழுகிறது, நாட்டை விட்டும் துரத்தினார்கள், மக்காவை விட்டுவிட்டு மதீனாவிற்கு எங்களை துரத்தினார்கள், நாங்கள் அதற்கு கட்டுப்பட்டு உள்வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மதீனாவிற்கு நிராயுதபாணிகளாக சொத்துக்கள் இல்லாதவர்களாக நாங்கள் வந்து சேர்ந்தோம், எங்களுக்கு நீ வெற்றியை தந்து விட்டார், ஆனா இன்னும் நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாங்களே. மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார், உன் உதவி எப்பொழுது எங்களுக்கு வரும் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வெற்றி மிக மிக சமீபமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லி காட்டுகின்றார். இந்த ஆறுதல் தான் நமக்கும் வரக்கூடிய தேர்தல் இருக்கிற முஸ்லிம்கள் வாழ்வதா வீழ்வதா, மற்றொரு ஜிஹாத் உருவாகி விடுமோ, ஒரு சுதந்திர போராட்டம் உருவாகி விடுமோ என்ற கேள்விக்குறி இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் அல்ல, பெரும்பான்மை சமுதாயத்தில் வாழக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் இரவு நேரத்தில் தூங்கவே மாட்டேங்கிறாங்க, சண்டாளன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களே நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று தூக்கத்தை தொலைத்து அவங்களும் கடவுள்கிட்ட, அவன் நம்புற கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு காட்சியினை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் 3வது அத்தியாயத்தில் 160வது வசனத்திலே சொல்லுகின்றார், யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தால், யார் பேசுறா உட்கார சொல்லுங்க, ரொம்ப அவசியம், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தால் உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. உங்களுக்கு வெற்றி நல்லா முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு தான் வெற்றி. ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ்க்கு பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு தோல்வியை தந்து விட்டால் ஃபமன்தல்லதி யன்சுருக்கும், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் யார் இருக்கிறார்? அல்லாஹ் தாங்க உதவி செய்யணும். இந்த ஆட்சி வந்தா முஸ்லிம்கள் நிம்மதியா வாழ்வோம், அவர் வந்தா நம்ம நிம்மதியா வாழ்வோம். நாம நம்புற ஆட்சியில் தான் பள்ளிவாசலை இடிச்சாங்க. நீங்க யூபியில பாருங்க, மதரசாக்கள் முழுவதும் இழுத்து மூடப்பட்டு விட்டது. தேவபந்து மதரசா, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு மதரசா, கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளை கடந்த ஒரு மதரசா, இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்காக குரல் கொடுத்த ஒரு மதரசா, அந்த மதரசாவை பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஷஹீதானார்கள். இந்தியாவிலே சுதந்திர காற்றை இந்தியர்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த மதரசா மேல குறியா இருக்கிறாங்க. அடுத்து நாங்கள் வந்தால் இந்த மதரசாவை நாங்கள் இழுத்து ஓடுவோம். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் எந்த பள்ளிவாசலும் இல்லாமல் ஆக்கி விடுவோம். நவுதுபில்லா, அல்லாஹ்வோட மோதுறாங்க. மதரசாக்களை நாங்கள் இழுத்து மூடுவோம். இஸ்லாமிய கோலத்தை எவனும் அலைவது கூடாது. அந்த மாதிரி ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த அளவுக்கு மிரட்டல் விடுவாங்க பாருங்க. எங்களை எவரெல்லாம் அடித்தாரோ, எங்களை எவரெல்லாம் நாக்கை துருத்தினாரோ அவனை எல்லாம் சிறைச்சாலைக்கு நாங்கள் அனுப்புவோம். காவல்துறைக்கு எச்சரிக்கை. இந்த மாதிரியான ஒரு அயோக்கிய கூட்டம் இந்திய திருநாட்டை அவர்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்தவங்க, வஹீ வர்றதை பார்த்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நிழலில் வாழ்ந்தவர்கள். அவங்களே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்னு கேட்டாங்களே. அப்ப நம்ம 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்க, முந்தா நாள் இருந்த கூட்டம் நேற்று லுகர்ல இல்ல, அசர்ல இல்ல, மகரிப்ல இல்ல, இஷால இல்ல. போன வாரம் ஜும்மால இருந்த கூட்டம் இந்த வாரம் ஜும்மால இல்ல. ஏன் மௌத்தா போயிட்டாங்களா? உயிரோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லிக்கிட்டார். சில பேர் தொழுகைக்கு கூட்டா நம்மளே நக்கல் பண்றாங்க. அன்னைக்கு ஒரு ஆளை தொழுகைக்கு வாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். உண்மையை சொல்லி காட்டுகின்றேன். அவர் வேற ஒருத்தர் பேசுற மாதிரி, எப்ப நீ ஒழுங்கா தொழுகிறியா,
என் காதுல விழுற மாதிரி. எவ்வளவு பெரிய நக்கலி இது! நீ தொழுதால் ஒரு கபருக்கு நன்மை, உனக்கு சுவருக்கா? நீ தொழுவதால எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போகிறதா? நீ தொழவில்லை என்றால் உன் குடும்பத்துல நஷ்டம், உன் வியாபாரத்துல நஷ்டம், துனியா நஷ்டம், ஆகிரத்து நஷ்டம், எல்லாமே கைசேதமாக ஆகிவிடும். நீ இஸ்லாத்துல பிறந்ததற்கு மரியாதையே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் இடையில என்ன வித்தியாசம் அப்படின்னா தர்க்கு ஸலா. ஹதீஸ்ல வந்து ஆலிம்களை கேட்டு பாருங்க, தொழுகைதான் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே அதுதான் வித்தியாசம் என்று சொன்னார்கள். நீ தொழுதால் முஸ்லீம், தொழுகவில்லை என்றால் நீ முஸ்லீம் அல்ல. மன் தரக்க ஸலாத் முத்தஅம்மிதன், தூக்கத்தினால தொழுகை நம்ம விடலாம், தூங்கிட்டான் அல்லாஹ் மன்னித்து விடுவான். நினைவு வந்தவுடன் தொழுது விட வேண்டும். மறதியினால தொழுகையை தொழுகாம விட்டுட்டான், மறந்துருச்சு, லுகர் தொழுக மறந்துட்டான், அசர்ல தலா செய்யணும். ஆனா வேண்டுமென்றே ஒருவன் தொழுகையை விட்டால் ஃபகத் கஃபர, அவன் இறை மறுப்பாளனாக ஆகிவிட்டான், முஸ்லிம் காஃபிர் அவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டுமானால் என் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். நீ அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதியாக்கி வைப்பான். அல்லாஹ்வுக்கு நாம எப்படி உதவி செய்ய முடியும்? மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யலாம், அல்லாஹ்வுக்கு நாம எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருவார்கள். அல்லாஹ்விற்கு நாம செய்யக்கூடிய உதவி என்னன்னா, மனிதனாக நம்மை படைத்து முஸ்லீமாக நம்மை படைத்த காரணத்தினால் ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் தொழுக வேண்டும். வருஷத்துக்கு ஒருக்கா இல்ல, ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் 5 நேரங்கள் தொழுக வேண்டும். ரமலான் மாதத்துல நோன்பு வைக்க வேண்டும். அதே நேரத்தில் ஹஜ்ஜி கடமையானால் ஹஜ்ஜை செய்ய வேண்டும். ஜகாத்து கடமையானால் ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். இதுதான் நாம் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய உதவி. இந்த உதவி நாம் செய்தால் யன்சுருக்கும், அல்லாஹ்வுடைய உதவி உங்களை தேடி வரும். வை ஸப்பித் அக்தாமக்கும், உங்கள் பாதங்களை அல்லாஹ் உறுதியாக்கி வைப்பான், எவனும் உங்களை அசைத்து பார்க்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். திருக்குர்ஆன் 24வது அத்தியாயம் சூரத்துன் நூர், அது 55, 56வது வசனம். அல்ல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்தால் இந்த பூமியிலே, நல்லா பாருங்க, இந்த பூமியிலே ஆட்சி அதிகாரத்தை உங்கள் வசம் அல்லாஹ் ஒப்படைப்பார். எதை கொண்டு தெரியுமா? கமஸ்தஹலபல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற சஹாபாக்கள், குலஃபாய ராஷிதீன் என்று சொல்லப்படுகின்ற 40 கலீஃபாக்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்ததை போன்று உங்களுக்கும் அல்லாஹ் ஒப்படைப்பார். இரண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் அல்லாஹ் எந்த மார்க்கத்தை உங்களுக்கு திருப்தியாக ஆக்கி வைத்திருக்கிறாரோ இஸ்லாம், அந்த இஸ்லாத்திலே உங்களை நிலையாக்கி வைப்பான். இஸ்லாத்தை விட்டு நாமும் வெளியேற மாட்டோம், நம்மை யாரும் வெளியாக்கவும் முடியாது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க என்ன செய்யணும்? வலையுபத்திலன்னஹும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா, நீங்கள் எதை பயந்து கொண்டிருந்தீர்களோ, நம்மளை சிஏஏ மூலமா வெளியாக்கிடுவாங்களோ, பள்ளிவாசலை இடிச்சிருவாங்களோ, இஸ்லாமிய கோலத்தை குலைத்து விடுவார்களோ என்று நாம் பயப்படுகின்றோமே, இந்த அச்சத்திற்கு பின்னால் அச்சமின்மையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். ஆனா நீங்க செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? யஅ்புதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ, என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், எனக்கு நீங்கள் இணையாக யாரையும் நீங்கள் கருதுவது கூடாது. வமன் கஃபர பாத தாலிக, இதை மீறி ஒருவன் தொடரவில்லை என்றால், நோன்பு வைக்கவில்லை என்றால், கடமையான ஜகாத் ஹஜ்ஜை கொடுக்கவில்லை என்றால், செய்யவில்லை என்றால், அவர்கள் தான் பாவிகள். நாம முஸ்லிம் பாவிகளா மாறிடும். அப்ப அல்லாஹ் அவர்களை அழிப்பதை போன்று நம்மையும் அழிப்பான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, ஒரு இக்கட்டான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பாக அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் இந்த நாளை நடைபெறக்கூடிய அந்த போரில்
நாங்கள் தோல்வியை தழுவினால் நம் தொழுவது நீ வணங்கப்பட மாட்டாய், நீ உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். கண்ட கண்ட தெய்வங்களை தான் வணங்கக்கூடியவர்கள் உலகத்தில் இருப்பார்கள். இதே துவாவை நாமளும் செய்கிறோம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான நாள். அந்த நாளுக்கு முன்னால் ஒரு வாரம் இருக்கிறது. நாம் துவா செய்ய வேண்டும். சில செய்யலாமா? ஒவ்வொரு நேரமும் தொழுகைக்கு பின்னால அல்லாட்ட கட்டாயமா துவா செய்யுது. எல்லாம் முஸ்லீம்களும் முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த நாட்டில் அந்த ஒற்றுமையை நீ நீடித்துட்டா என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தைகளை எண்ணி பாருங்கள். நாங்கள் தோற்றுவிட்டால் உலம் தொர்பர், நீ வணங்கப்பட மாட்டாய், உன்னை வணங்குவதற்கு நாதியே இல்லாம போயிடும். இப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தயவு செய்து வரக்கூடிய வாரம் நம்முடைய வாக்குரிமையை முறையாக நாம் செலுத்த வேண்டும். ஜும்மாவிற்கு முன்போ ஜும்மாவிற்கு பின்போ யாரும் ஓட்டு போடாமல் இருந்துவிடக் கூடாது. 2 ரக்காத்து நம்ம தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்து நம்முடைய வாக்குரிமையை செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்வானாக. இந்திய திருநாட்டில் நல்லதொரு ஆட்சியினை நமக்கும் சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் தோதுவான நல்ல ஆட்சியினை அல்லாஹ் மலரச் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய துவாவை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.